உங்களுடைய முயற்சி அனைத்திலும் லாபத்தை, வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நாட்களாக உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுலேயே இந்த மாதம் ஓட வேண்டிய சூழ்நிலை. இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு சொத்து வாங்கிறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். எப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23 ஏப்ரல் 2, 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரார். ஏற்கனவே சூரியன் இருக்கார், ஏற்கனவே புதன், ஏற்கனவே சுக்கிரன், ஏற்கனவே ராகு, 4 கிரக சேர்க்கை. அந்த இடத்துக்கு செவ்வாய் வராரு. குரு பார்வை. வீட்டில் 1 செலவு வந்தால் பரவாயில்ல, 100 செலவு வருது. எல்லாம் சுப செலவு. உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4x4 16 ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுறது? ஒரே நாள் 16 ஃபங்க்ஷன். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வெறும் தண்ணி கொடுக்குறீங்க. அடுத்த இடத்துக்கு போகிறீங்க, காஃபியை கொடுக்குறீங்க. அடுத்த இடத்துக்கு போகிறீங்க, டிஃபனில் வடை மட்டும் சாப்பிட்றீங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல டிஃபனில் வெண்பொங்கல் சாப்பிட்றீங்க. அடுத்த இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல மறுபடியும் தண்ணி குடிக்கிறீங்க. அடுத்த கல்யாணத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல சாம்பார் சாதம். அதுக்கடுத்த கல்யாணத்தில் ரசஞ்சாதம். இப்படி 16 இடத்துக்கு போனால் 16 ஐட்டம் சாப்பிட்றீங்க. ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகக்கூடிய, சார் என்ன சார் சொல்கிறீங்க, 16 இடத்துக்கு எப்படி சார் போடும், அவ்வளவு செலவு வருதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுலேயே இந்த மாதம் ஓட வேண்டிய சூழ்நிலை. எப்போ? February 23 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் பணப்பற்றாக்குறை இருக்குது. ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. குடும்பத்தில்
வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்துக்கு வந்துட்டார். நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் 100 வார்த்தை பேசுவாங்க. நீங்கள் 100 வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்கள 10,000 வார்த்தை பேசுவாங்க. ஸோ வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தந்தை வழியில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம் இது. உங்கள் குடும்பத்தில் ஒன்றா வயசானவங்களுக்கு நல்ல சுப செலவு ஏற்படணும். இல்லையா இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படணும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகள் பூ பெய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு சுப செலவு ஏற்பட்டுட்டே இருக்கணும். இந்த மாதம் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 32 நாள் 35 நாள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பணமாக தண்ணியாக செலவழியும். அதுவும் எப்படி சாதாரணமாக இல்லை. நீங்கள் உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி பக்கெட் இருந்ததுன்னா 100 லிட்டர் தண்ணி கொட்டினா எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட இருக்கிறது 1 லிட்டர் பக்கெட்டில் பணம். ஆனால் உங்களுக்கு செலவு 100 லிட்டர் பக்கெட்டுக்கான செலவு. ஸோ அந்த அளவுக்கு செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. வழக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்பும். ஸோ எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தூக்கம் கொஞ்சம் கெடும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ஒரு இடத்துல தூங்கினா பரவாயில்ல. இந்த மாதம் நிறைய ட்ராவல் இருக்குது. பாதி நேரம் நீங்கள் காரில் தூங்குற மாதிரி இருக்கும். கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ தூங்குற மாதிரி இருக்கும். ட்ராவலில் தூங்குற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா குறிப்பாக இப்போ எலெக்ஷன் வரப்போகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ட்ராவல்னால் நிறையா செலவுகள் ஏற்பட்டு அதனால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் படிக்கிற குழந்தைங்க, என் பையன் படிக்கிறான், என் பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிறா, என் பொண்ணு மெடிக்கல் படிக்கிறா, பிடிஎஸ் படிக்கிறா, எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் சற்று மோதல் போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ, குறிப்பாக தம்பி தங்கைகள், உங்கள் அக்கா பிரச்சனை இல்லை, அண்ணன் பிரச்சனை இல்லை, இந்த தம்பியும் தங்கையும் உங்களை ஆட்டி படைப்பாங்க. தேவையில்லாமல் பேசி உங்களுக்கு நீங்கள் எதை போட்டாலும் கட்ட போடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. அனாவசியமாக மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த மீனராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார மேன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் மீனராசிக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டு செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதாவது முருகப்பெருமான்னா தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், இல்லை வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த 2 பேர்த்தையும் வழங்கலாம். அப்படி இல்லை, அதாவது திருத்தணி முருகப்பெருமான், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை மட்டும் 3 பேர் பழனி முருகன் எங்கே போனால் மலையில் இருக்கிற முருகனுக்கு நீங்கள் போகக்கூடாது. கீழே திருஆவினன்குடின்னு ஒரு கோயில் இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் ஒரு காலத்தில் பழனி மெயின். அதுதான் அந்த திருஆவினன்குடியில் போயிட்டு அந்த குழந்தை வேலாயுத சுவாமியை நீங்கள் வணங்க வேண்டும். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை பெறுவதற்கு மகாலட்சுமி அங்கே தபஸ் பண்ணியிருக்கா. ஸோ உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு திருஆவினன்குடி, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் திருத்தணி, இந்த 3 இடங்களுக்கும் சென்று வழிபடுவதன் மூலமாக மனக்குழப்பம் பணக்குழப்பம் நிவர்த்தியாகி வருமான அதிகரிப்பு ஏற்படுவது என்பது திண்ணம். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான். அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வையை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய அந்த இலையுதிர் காலங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள்.
அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு வந்து சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா, இந்த பிப்ரவரி 23 மே 11 வரைக்கும், அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.